நம்ம இத பாருங்க இப்ப பிளவுஸ் மடிச்சு போட்டுட்டோம். இப்போ இது வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த பிளவுஸ வந்து நாலா மடிச்சிட்டு இது மேல பிளேஸ் பண்ணணும்டா. இத பிளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அப் அண்ட் டவுன் கரெக்டா வைக்காம தப்பு தப்பா பண்ணுவாங்கடா. இப்ப இப்படி வைக்க சொன்னோம்னு வச்சுங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, சில பேர் இப்படி பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேன். இங்க பாருங்க, 38 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம இடுப்பு சுற்றளவு 27, 11 கூட்டி 38. ஓகேவா? 11 கூட்டுற வர்றதுதான். அது 38 வந்தா 2.5, இங்க இருந்து 2.5 வைக்கணும். இந்த ஷோல்டர் 3 வைக்கணும். இதுவே 39, 40, 41, 42, 43 வந்தா இங்க இருந்து 2.25 வைக்கணும். இங்க 3.25 வச்சிருங்க. அதே மாதிரி 44 வந்ததுன்னா இங்க 3 வச்சிருங்க. இங்க 3.5 வைக்க. இது ஏன்னா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு 2.5 வைக்கணும், மீடியமா இருக்கிறவங்களுக்கு 2.25 வைக்கணும், குண்டா இருக்கிறவங்களுக்கு 3 வைக்கணும்டா. அதை விட நம்ம இன்ச்சஸ்ல வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் வராது. இப்ப பாருங்க, இது வந்து நான் 2.5 வச்சிருக்கேன். இங்க அதே மாதிரி இங்க 3 வச்சிட்டேன். இப்ப பிளவுஸை 4ஆ மடிச்சு இது மேல பிளேஸ் பண்ணுங்க. நீங்க எந்த பக்கம் வேணாலும் மடிச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் வந்து 4 இன்ச் இறக்கி வைங்க. வச்சுட்டு இந்த பேக் டச் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இது பின் கழுத்து, அடியில இதுக்கு மேல 4 இன்ச் குறி. இது வந்து இது பாருங்க, கொக்கி இருக்கிற இடத்துல 3/4 இன்ச் மேல ஏத்துங்க. இது பாருங்க, இது பிளவுஸ் இப்படி நிக்குது இல்லையா, இது இப்படி பிடிச்சி இப்படி மேல இழுங்க. இழுத்து இந்த ஸ்லீவ் பாயிண்ட் எங்க இருக்கோ இதுக்கு மேல 4 இன்ச் விடுங்க. எடுத்துட்டுங்க. எடுத்துட்டு இப்ப இது ரவுண்டா வரைஞ்சிடலாம். ஆனா பசங்க வந்து கத்துக்கிற பசங்களுக்கு நான் ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. இத வந்து ஸ்கேல வச்சு பாக்ஸ் போட்டுருங்க. இத ஸ்கேல வச்சு பாக்ஸ் போட்டுருங்க. இது கரெக்டா சென்டர் பாயிண்ட் பண்ணுங்க. இது சென்டர் பாயிண்ட் பண்ணுங்க கரெக்டா. இதையும் சென்டர் பாயிண்ட் பண்ணுங்க, இதையும் சென்டர் பாயிண்ட் பண்ணுங்க. அந்த கோ ஸ்கேல் குடுறா. இப்ப பாருங்க, ஒரே செகண்ட்ல நம்ம வரைஞ்சிடுவோம். இந்த ஸ்கேல் கோ ஸ்கேல 6 நம்மள பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரவுண்ட் வந்துருச்சா? அதே மாதிரி இந்த ரவுண்ட் இதோ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? ரவுண்ட் வந்துருச்சா? நீங்க தப்பு பண்றதுக்கே சான்ஸ் இல்லடா. இப்ப பாருங்க, வரைஞ்சிட்டேன். இப்ப செக் பண்ணுங்க. இந்த அக்கு கரெக்டா மடிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, 4 இன்ச் இங்க கொஞ்சம் கொஞ்சமா வச்சுடுவாங்க. இது பாருங்க, 2 இன்ச் வந்துருச்சா? இப்ப இது வரல, இது பெருசா வேணும்னா கீழே இறக்கிக்கணும், சின்னதா வேணும்னா மேலே ஏற்றிக்கணும். இப்ப கரெக்டா வந்துருச்சா? வர கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கழுத்தை செக் பண்ணுங்க. இந்த கொக்கி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மேலே இருக்கும். கரெக்டா அது மேல வைங்க. இது பாருங்க, கரெக்டா வந்துருச்சா? அவ்வளவுதான். இது கரெக்டா வந்ததுக்கு அப்புறமா இதுல அடுத்த ஸ்டெப், இது பேரு சைடு. அக்குள் பக்கம் வர்றது சைடு. இங்க வைங்க. இங்க வச்சு இது எங்க இருக்கோ, பெல்ட் எங்க இருக்கோ அங்க நோட் பண்ணுங்க. அதே மாதிரி இது ஓபன். இது எங்க இருக்கோ இந்த பெல்ட் வரைக்கும் நோட் பண்ணுங்க. பண்ணிட்டு இதுக்கு 3/4 இன்ச் விடுங்க. விட்டுட்டு அதே மாதிரி இது சென்டர் பண்ணுங்க. இதுல இருந்து இது சென்டர் பண்ணுங்க. இது பாருங்க, இந்த ஸ்கேல் இப்ப நான் கையில வரைஞ்சிடுறேன். பசங்களுக்கு வராததுனால ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். இந்த ஸ்கேலை வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஸ்கேலை வச்சு இதை ரவுண்ட் பண்ணுங்க. இது பேரு போட் ஷேப். ஓகேவா? இதுதான் வந்து இப்போ வந்து நம்ம கட் பண்ணோம்னா, இந்த பக்கம் கட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஹேண்ட்ஸ் போடணும். எல்லாரும் பேப்பர் வந்து தனித்தனியா போடுறோம். இப்போ இதை கட் பண்ணிடுவோம், அதுல நம்ம ஹேண்ட்ஸ் போடணும். ஓகேவா? அடுத்த வீடியோல ஹேண்ட்ஸ் எப்படி மார்க் பண்றதுன்னு போடுறேன். இது வரைக்கும் ஃப்ரண்ட், பேக், ஸ்லீவ், நெக், போட் ஷேப். இது பேர் வந்து போட் ஷேப். ஓகேவா?